சாண்ட்ரா, நீ வந்து ஒரு சரியான ஒரு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்ல, "நீ விஷமா இருக்கிறனால தான் உன்ன இந்த வீட்ட விட்டே வெளிய அனுப்பிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்ல, மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு கிளாஷ் வியானா வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இப்போ அவங்க உள்ள ஒரு கெஸ்ட்டா வந்திருக்காங்க. அவங்க ஆப்பிள் வந்து அவங்களோடது எடுக்கும்போது, "உங்களுக்கெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது. அப்போ வந்து எதாச்சியா வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க. இந்த சாண்ட்ரா வந்து இருக்கிறதுலே விஷம். என் ஆப்பிள வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்க ரிப்ளேவா வந்து, "நீ விஷமா இருக்கிறனால தான் உன்ன வந்து வெளிய அனுப்பிச்சுட்டாங்க" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து ரிப்ளை குடுத்தத பார்க்க முடிஞ்சது. "ஓ! அதோட பெரிய விஷயம் நீ" அப்படிங்கிற மாரி திரும்பவும் அவங்க வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை குடுக்குறாங்க வியானா. இது இப்படியே வந்து போயிட்டு இருந்ததா, அதுக்கப்புறமா திவ்யா கூட உட்காந்து, திவ்யா கிட்ட மொத்த விஷயத்தையும் சாண்ட்ராவ பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ சாண்ட்ரா இந்த அம்மாக்கு வந்து ஆஸ்கார் அவார்டெல்லாம் இல்ல. அதோட ஒரு பெரிய அவார்டு ஏதாவது இருந்தா அந்த அம்மாக்கு எடுத்துட்டு போய் குடுங்க அப்படிங்கிற மாரி வந்து வியன்னா வந்து சொல்றாங்க. நான் ஒண்ணு திவ்யா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ ஒரு விஷயம் நெனச்சிட்டு இருக்கல்ல, அவங்கள வந்து ஒரு இடத்துல வச்சுட்டுருக்கல்ல, அவங்கலாம் அவ்வளோ ஒர்த்தே இல்ல. இங்க வச்சிருக்கல்ல, அதோட ரொம்ப கீழ தான். நீலாம் அந்த மாரிலாம் யோசிக்கவே யோசிக்காத. அவங்க அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா இவ்ளோ பேச தெரியுதுல்ல அந்த சாண்ட்ராக்கு. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்படியே பயந்த மாரி எதுக்கு நடிக்கிறாங்க? ஒருத்தர் வந்து கிட்ட வரும்போது பயந்து போய் ஒளியிறது, அதெல்லாம் என்னது இது? என்ன நடிப்பு அதெல்லாம்? 47 வயசு ஆகுது, 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்கல்ல. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் 24 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கு. நானும் எடுத்திருக்கேன். ஸோ, எனக்கும் தான் வந்து நெறைய ட்ராமாஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி, அவங்க அத எதுக்கு எடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. பட் அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து அவங்க மென்ஷன் பண்ணது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நான் அப்சரா கூட ஒரு 4 டேஸ் வந்து வெளிய இருக்கும்போது, கம்ப்ளீட்டா வந்து ஒரு 4 வால்ஸ்க்குள்ள தான் வந்து இருந்தேன். அப்சரா கூட வந்து நான் வெளிய போனா, அது அது ஒரு பாயிண்ட் நடுவுல சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆ இவுங்க இவுங்க பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இவுங்களுக்கு மட்டும் தான் குழந்த இருக்கு. இவுங்களுக்கு மட்டும் தான் புருஷன் இருக்காங்க. இவுங்களுக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்றாங்க. எனக்கு வாயில நல்லா வருது. எனக்கு வந்து அப்படி கோவம் வருது அப்படிங்கிற மாரி பயங்கரமா வந்து வியானா கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் போய் கேட்டா, லாஸ்ட் 3 வீக்ஸ் ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல, அதே ஒரு ட்ராமாவ திரும்பவும் என்கிட்ட வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நல்லா தான் பேச தெரியுதுல்ல, அ அ கிள்ள தெரியுதுல்ல, எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு அப்படியே சைலன்ட்டா வந்து இப்படி ஒரு ட்ராமாவும் வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ திவ்யா கிட்ட வந்து பயங்கரமா வந்து கேட்டுட்டுருந்தாங்க சாண்ட்ராவ பத்தி. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் இப்போ 2 வீக்ஸ் இருக்க போறாங்க. ஸோ சாண்ட்ராக்கும், வியானாக்கும் செம்மையா சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இதில வந்து தெரியுது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.